பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டோடைய வருகையை குறித்துதான ஒரு ஏக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 20வது அதிகாரத்திலிருந்து 46வது வசனத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்க பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்போ ஜீவன் இருக்கிறது, வல்லம் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை உருவாக்கட்டும். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு தெரிய ஒவ்வொன்றும் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. இப்போ கடைசி காலங்களில் பலவிதமான தீமையான காரியங்கள், இப்போ நீங்கள் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தால், கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி ஒரு 19 வகையான கேரக்டர்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கடைசி காலம் கொடிய காலம் ஒருபுறம், அப்புறம் 2வது கொடிய காலங்கள் என்று சொல்லும்போது பூமியில் கொடிய காரியங்கள் பூமியில் நடைபெறும், வானத்துல கொடிய காலங்கள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, மனிதர்களும் கொடிய மனிதர்களாய் மாறிவிடுவாங்க. அதில் 19 விதமான கேரக்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாகிற கொடிய குணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கடைசி காலம் ஒரு கொடிய மனிதர்களாய் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. மிருகத்தை போன்று, மிருகத்தை காட்டிலும் மோசமாய் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிற காலம்தான் கடைசி காலம் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த கொடிய காலத்துல நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படிக்காய் கர்த்தரால் நீங்களும் நானும் அநேகர் அழைக்கப்பட்டு ஆண்டோடைய ஊழியத்தை இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு விசேஷமாக நம்ம படித்ததான 21வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம்தான் நம்ம இப்போ படித்தோம். பாருங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்னாடியே யூத கோத்திரத்திலிருந்து அநேகர் ஊழியக்காரங்க அன்னைக்கு இருந்தாங்க. ஊழியக்காரரை அவருடைய பெயர்கள் வேத பாரகர் என்று சொல்லி அழைப்பாங்க. வேத பாரகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கூட்ட ஜனங்கள். அப்புறம் பரிசேயர்கள், இன்னும் சதுசேயர்கள். இவர்கள் எல்லாம் வேதத்தை நன்றாய் கற்றறிந்தவர்கள். அதிலும் குறிப்பாக வேத பாரகர் என்று சொல்லும்போது இவர்கள் வேதத்தை நன்றாக, அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆகட்டும், அது மாத்திரமல்ல சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்கள் எல்லாம் சரியாய் அறிந்தவர்கள் என்று சொல்லித்தான் வேத பாரகரை குறித்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளோ காரியங்கள் அறிந்திருந்தும், அவ்வளோ ரகசியங்களை அறிந்திருந்தும் அவர்கள் முக்கியமான ஒரு ரகசியத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த ரகசியம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவர்கள் கணிக்க தவறிவிட்டாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நல்லா தேடினாங்க, நியாயப்பிரமாணத்தை படித்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும்னு எல்லாவற்றையும் எல்லாம் முயற்சி பண்ணாங்க. உண்மைதான், எல்லாமே அவங்க மாம்சத்தில் முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசுவை குறித்து சொல்லியிருந்தாங்க. அதை என்ன செஞ்சிட்டாங்க, அதை மிக முக்கியமான திட்டத்தை, மிக முக்கியமான காரியத்தை வேத பாரகர்கள் அநேகர் மறந்தார்கள் என்று தான் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வேத பாரகர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரங்க. இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கும் அன்றைக்கு எப்படி முதல் நூற்றாண்டில் நடந்துருச்சோ அதுக்கு நேர எதிராக அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு முதல் வருகையை அவ்வளவு வேதத்தை படித்தவர்கள் அவ்வளவு வேதத்தை படித்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை, அதாவது இயேசு தான் மெய்யான தெய்வம் தான், இவர்தான் மேசியா என்று சொல்லி முதலாவது வருகையை அவர்கள் அறிவதற்கு அவர்களுடைய புத்தியாகட்டும், அவருடைய அறிவாகட்டும், அவர்கள் கற்றுக்கொண்ட எல்லா சாத்திரங்களும் அவர்களுக்கு என்ன செய்யல, இவருதான் மேசியா என்பதை அறிவதற்கு, அதாவது இயேசுடைய முதல் வருகையை அறிந்து கொள்வதற்கு அவருடைய மனக்கண்கள் என்ன செஞ்சிருது, மறைக்கப்பட்டு போனது. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்க அநேக ஊழியக்காரர்களுக்கும்
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் காலத்துல, குறிப்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த ரகசியங்களை இன்னைக்கு இருக்கிற நிறைய வேத பாரகர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான சபை போதகர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அநேக மெயின்லைன் சபையில் எடுத்து பாருங்க, அவர்களுக்கு வருகை குறித்த அறிவு இல்லை. ரோமன் கேத்தலிக் சபை எடுத்து பாருங்க, அது மாத்திரமல்ல, லுத்தரன் சர்ச்சஸ் ஆகட்டும், இன்னும் சிஎஸ்ஐ சபைகள், இன்னும் மெயின்லைன் அநேக சபைகள் இருக்கிறது. அங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வருகையை பற்றி அவர்களுக்கு அறிவும் கிடையாது. வருகையை மறந்த ஜனங்களாய்த்தான் இன்னைக்கு மெயின்லைனில் இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருகையை பற்றி ரகசியம் தெரியாது, 2ஆம் வருகை குறித்த அறிவு இல்லை. இந்த உலகம் இப்படித்தான் இருக்க போகிறது என்று சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து இந்த உலகத்துல எப்படியாவது நாம் வாழ வேண்டும், உலகத்துல மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகள் கூட சுயநலமாக நிறைய ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு மாறிக்கொண்டு ஆண்டவருடைய 2வது வருகையை மறந்து தன்னுடைய சுய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக சுயமான ஊழியங்களை எழும்பி இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையான ஊழியக்காரங்கள் யாருமே இல்லையா அப்படின்னு நமக்கு தோன்றும். உண்மையான ஊழியக்காரங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் 25% உண்மையான ஊழியக்காரர்கள், உண்மையான விசுவாசிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் உண்மையற்றவனாய் வாழ்ந்தேன். கிறிஸ்தவன் என்கிற போர்வை இருந்தது, ஆனால் வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு கல்லறையை போன்று வெளிப்புறத்தில் மற்றும் கிறிஸ்தவன், உள்ளுக்குள்ளாடி மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டுடைய கிருபையால 2009 ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய கண்களை திறந்து அவருடைய கிருபையை பெற்றவனாய் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அப்போ இன்றைக்கு குறிப்பாக இந்த ஊழியக்காரருடைய நிலைமை குறித்து நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்துல 7 விதமான ஊழியக்காரர், கள்ள ஊழியக்காரர்களுடைய குணாதிசயங்கள், ஆனால் அவருடைய செயல்முறைகள் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. 46வது வசனம், நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களா? கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள வேத பாரகர்கள் அன்றைக்கு இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஊழியம் என்கிற பெயர்ல அவர்கள் என்ன செய்வாங்களா? நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியணும். அவங்களுக்கு வெளி தோற்றத்துல பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி போட்டு சுட்டு போட்டு அப்படி பயங்கரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அதற்கான விருப்பம் அவங்களுக்கு. எதுக்காக ஊழியத்துக்கு வருகிறாங்க? என்ன நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி மற்றவங்களை காண்பிக்கும்படிக்காக திரிய வேண்டும் என்பது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். அதனால் கோட்டு சூட்டு போடுறது அது தப்புன்னு நான் சொல்ல வரல. நானும் கோட்டு சூட்டு போடுறேன், வேலை செய்யும்போது கோட்டு போட்டு தான் வேலை செய்கிறேன். ஆண்டுடைய வேலை செய்யும் போதும் சில நாட்கள் கோட்டு போடுறேன். கோட்டு போடுறதல்ல, அவங்களுடைய எண்ணமே நான் கோட்டு சூட்டோட தான், இதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். கோட்டு போட வேண்டிய இடத்துல போடுறது தவறல்ல. பட் அதே நேரத்தில் கிராமங்களில் போகும், சில இடங்களில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஏழ்மையான சூழ்நிலை உள்ள ஜனங்களோடு போகும்போதும் அப்படித்தான் போவேன். அதல்ல, அதாவது என்ன நோக்கத்துக்காக போடுறோம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வேத பாரகர்கள், அன்றைக்கு இருந்த ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்களா? தங்களுடைய நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும். இன்னைக்கு நீண்ட அங்கி தரிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் யார் என்று சொல்லி. மெயின்லைன் சபைகளில் நீண்ட அங்கியை தான் போடுறாங்க. ஆனால் அது உங்களுடைய கடமையா இருக்கலாம், அதனால போடுறாங்க. ஆனால் அதோடைய பர்பஸ் சரியா இருந்தா, நோக்கம் சரியா இருந்தா கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு இதற்காகவே நிறைய பேர் என்ன செய்றாங்க? ஊழியக்காரராய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஒன்று. 2வது, சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும். சந்தை வெளி என்று சொல்லும்போது மார்க்கெட் பிளேஸ். வெளியே போறோம், இங்கன்னா மாலுக்கு போறோம், எல்லாரும் உங்களை வந்தனங்களை சொல்றாங்க. வந்தனங்கள் என்று சொன்னா உங்களுக்கு விஷ் பண்றாங்க, பாஸ்டர் வராரு, ஐயோ பாஸ்டர் வராருன்னு சொல்லி. ஆனால் இது நோக்கத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்காக, எல்லாரும் நமக்கு விஷ் பண்ணணும், எல்லாரும் நம்மளை கிரீட் பண்ணணுன்றதுக்காகவே அந்த மாதிரி எண்ணத்தோடு நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்தாங்க, அது தப்புன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 3, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்கள் உட்காரணும். ஒரு ப்ரேயருக்கு போறீங்க, இல்லை ஒரு மீட்டிங்ஸ், ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களை ஏதாவது பாஸ்டர் வரான்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? முதன்மையான ஆசனங்களில் உங்களை உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி என்ன செய்வாங்களாம்? நிறைய பேர் ஊழியத்துக்கு என்று சொல்லி வருவாங்களாம். அன்றைக்கு இருந்தார்கள். அப்படி செய்வது தவறு. இப்போ ஜெப ஆலயங்களில் முதன்மையான இடம் கிடைத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இடமே கிடைக்காம கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தாலும் நீங்கள் உண்மையான ஊழியக்காரராக இருந்தால் சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல, ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் முதன்மையான இடத்துல இருக்கணும், நான் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற அனுபவம்
ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நான்காவது காரியம், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்க விரும்பியும். ஒரு விருந்துக்கு போறாங்க, ஒரு கல்யாண விருந்தோ இல்லை ஏதோ ஒரு விருந்துக்கு போறாங்க, அங்கே நான் டாப்பில் இருக்கணும், நான் தான் எல்லாராலும் நான் தான் கனப்படுத்தப்படணும், போஸ்டரில் என்னுடைய ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தன்னை முதன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடைய ஊழியக்காரர்கள் என்பதை நீங்களும் மறந்துடக்கூடாது. இது தேவனுக்கு விருப்பமில்லாதது. முதல் நூற்றாண்டில் வேத பாரகர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுங்க. நான்காவது காரியம், இது இப்படி நம்ம செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்புறம் 47 சொல்லுது, ஐந்தாவது காரியம், விதவைகளின் வீடுகளை பட்சித்து அப்படின்னு சொல்லப்பட்டு. விதவைகள் எங்க பெண்கள் இருக்கிறாங்க, எங்க ஒரு ரொம்ப அதாவது பேதையான பெண்கள் இருப்பாங்க, அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். அப்போ விதவைகளை டார்கெட் பண்ணி என்ன செய்வாங்களாம், வீடுகளை பட்சித்துன்னு அவங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துருவாங்க. பெண்களோடு கூட இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க பழகி கொண்டிருப்பாங்க. பெண்களை பார்த்து, அதாவது விதவைகளாக இருக்கிறவோட வீடுகளில் போயிட்டு அவங்களை பட்சிப்பார்கள். அப்படின்னா அவங்க கூட தப்பான எண்ணத்தில் பழகுவார்கள், அவர்களை டார்கெட் பண்ணுவாங்க, அவங்களோடு பாவ வாழ்க்கையில் ஈடுபட விரும்புவார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஊழியக்காரனுடைய தகுதி கிடையாது. இது கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியனுடைய அடையாளம் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க விழுந்துட்டு இருக்கிறாங்க, பொம்பளை விஷயத்துல, சபையில இருக்கிற பெண்களோடு விசுவாசிகளோடு ஓடி போகிற ஊழியக்காரர்களை அறிந்திருக்கிறோம். பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் ஊழியக்காரர்களா இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ விதவைகள் பெண்களோடு பேசுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தனிமையா இருக்கிற பெண்களுடைய வீடுகளுக்கு போகக்கூடாது. குடும்பத்துல ஒரு பெண்களோடு நீங்க அப்படி போக வேண்டுமானால் உங்க குடும்பத்தோடு, உங்க மனைவியோடு சேர்ந்து தான் அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகணும். என்னோட சேர்த்துன்னு சொல்றேன், நான் அதை செய்கிறேன். தனிமையாய் மொபைல்ல பேசுகிறது பெண்களோடு, சபையில வரக்கூடிய விசுவாசிகள் ஆகட்டும், விதவைகள் ஆகட்டும், இல்ல பேதையை போன்றிருக்கிற பெண்களை ஈஸியா ஏமாற்றக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களோடு கூட அதிக நேரத்தை நீங்க பேசக்கூடாது. ஊழியக்காரருக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் 6வது காரியம், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து. அப்போ பார்வைக்கு நேரமா அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. வெளியில போனா பப்ளிக் மீட்டிங்ல எனக்கு ஜெப பகுதி கிடைக்கணும்னு சொல்லி ஏங்குவாங்க. பப்ளிக்ல போயிட்டு மணிக்கணக்கா அழுது கூட ஜெபம் பண்ணலாம். ஆனா ரகசியமாக தேவ சமூகத்துல உட்கார முடியாத எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆண்டவரோடு கூட அதிக நேரம் செலவு பண்றதுக்கு, ஜெபத்துல ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா பப்ளிக்ல போனா மட்டும் ஜெபம் இப்படி வருது. இது உண்மையான ஜெபம் அல்ல, பார்வைக்கான ஜெபம். 6வது காரியம். 7வது, இப்படிப்பட்டவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிறவர்களுக்கு 7வது பெரிய ஒரு ஆக்கினை உண்டாகும். அவளுக்கு இந்த பூமியில அவர்கள் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல இருக்கிறது போன்று தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தில் அவர்கள் இல்லை. அவர்கள் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதவர்கள். அவர்கள் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை பார்த்து வேதனைப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நான் வேண்டாப்பா. நானும் சரி, இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த 7 விதமான 6 காரியம் அதிலிருந்து நான் வெறுத்து 7வது ஆக்கனையை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, நீங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு நீங்க எச்சரித்திருக்கிறீங்க. உண்மையான ஊழியக்காரனா எங்களோடு கூட மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்மை போல தாழ்மையாய், உம்மை போல சாந்தமாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.